நம்ம பொண்டாட்டி பேச்ச நம்ம வீட்டுக்காரம்மா பேச்ச கேட்டு நடப்பதுல யாரும் குறைய மாட்டோம். நமக்கு ஒண்ணு லேசா ஒண்ணுன்னா முதல்ல பார்த்தது யாரு அவதானே ஓடி வந்து பார்க்கணும்னா நம்ம மனைவி தானே பாப்பா. அடுத்தவங்க பாப்பாங்களா? 1000 பேர் 1000 இருந்தாலும் சரி நம்ம கட்டிய மனைவி மாதிரி வருமா? அதானே தாய்க்கு பின்னாலே தாரம் இருக்காங்க. தாரம் சொல்லிருக்காங்க. அப்போ ஆண் பெண்ணை மதிக்கணும். பெண்ணா பிறந்தவா இந்த குடிகாரன் பேச்ச கேட்கவா நினைக்க கூடாது. அவர் குடிச்சிட்டே வந்தாலும் 5க்கு 2 சொல்லாவது அவரை கேட்டு நடக்கணும். அப்பதான் அவருக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நம்ம சொன்னாலும் அவர் 2 வார்த்தை கேட்பாரு. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். விட்டு கொடுத்து போறவர்கள் கெட்டு போவதில்லை. கெட்டு போறவன் விட்டு கொடுத்து போக மாட்டான். சில பேர் விட்டு கொடுத்து போறாங்க. சில பேர் இந்த தாத்தா மாதிரி ஆளுக்கெல்லாம் வித்து தான் கொடுக்க வேண்டியது. சரி குடிக்க பைசா எல்லாம் வித்து தானே கொடுக்கணும். அதாவது போதைய வந்துட்டாருன்னு சொல்லி நம்ம கோவப்படக்கூடாது. போதை கூட ஆயிப்போச்சோ. இதுக்கு மாத்து மருந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். என்ன இருக்குன்னு பார்க்கணும். மாத்து மருந்து என்னன்னு கேட்டா நல்ல புளிச்ச நீத்தனி ஒரு செம்ப கோயிட்டு வரணும். இவ்வளவு உள்ளிய ஒரிக்கணும். வாயில அள்ளி போட்டு இந்த நீத்தனியை ஊத்திடணும். வெங்காய வாடையை அடிக்கும். சன்னஞ்சனமா குறைஞ்சிரும். குளிச்சு பாப்பான் போதை விட்ட உடனே ஏன் வேலைமா நீ இப்பதான் இங்க வந்தியா வீட்டுக்கு அப்படி வந்துட்டியோ சரியா வேலைமா விட சுத்தி தூரமா. அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஆமையா 2 பேர்களும் ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். என்ன வாழ்ந்து வரக்கூடிய 2 பேர்களுக்கும் நாங்களோக பட்டணத்திலே இறைவனுடைய அருளாலே எவ்விதமாகப்பட்ட குறையுமே கிடையாது. அவர் எப்படி ஏற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார்களே ஆனால் அங்கே மண்ணை இருக்கு மழை இருக்கு. மண்ணால குறைவும் இல்லை. அங்கே பொன்னிருக்கு பொருள் இருக்கு. பொருளால தாழ்வும் இல்லை. சுகம் இருக்கு. குறைவும் இல்லை. ஆடிருக்கு மாடு இருக்கு. ஆடிருக்கு மாடு இருக்கு.
ஐயா ஜாவடிகள் பத்தடுக்கு மாளிகையும் பழங்கி வர்ண மேடைகளும் ஆமையா இப்பேற்பட்ட மண்ணும் மனை பொன்னும் பொருளோடு மங்களகரமாகவே வாழ்ந்து வருகிறார் அல்லவா ஆமா வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் என்னய்யா அதேங்கப்பா என்ன சொத்து சுகம் இத்தனையும் இருந்தா இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு மனிதனுக்கு அவன் வேண்டிய செல்வாக்கு இருந்தா வேற என்ன வேணும் எதுவுமே தேவையில்லை ஆமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வம் 16 என்பார்கள் ஆமா 16 செல்வம் என்பார்கள் அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான் அது என்னவோ அப்படின்னா நம்ம வீடு நிறைய பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வச்சிருக்கோம் இருக்கும் அந்த பணம் காசு நோட்டு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா கூப்பிடாது ஒருபோதும் கூப்பிடாது ஆமையா ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம் அந்த நிலம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா அந்த மண்ணு வந்து கூப்பிடாது ஒருபோதும் கூப்பிடாது ஆமையா கழுத்து நிறைய தங்க ஆபரணமா வாங்கி அணிந்து இருக்கிறோம் ஆமா அந்த தங்க ஆபரணங்கள் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா கூப்பிடாது ஆமா ஐயா ஏனென்றால் அதெல்லாம் ஒரு உயிரற்ற பொருள் ஆமா பொருள் நாமளை அன்போடு அம்மா அப்பா என்று அழைக்கணுமேயானா வேண்டுமானால் வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் என்ன செல்வத்திலே சிறந்த செல்வம் அதுதான் பிள்ளை செல்வம் என்பார்கள் அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் என்னய்யா அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகின்றாள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா எப்படி ஐயா
பிள்ளை இல்லை. எதற்காக 30 வயதாச்சு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே மன்னா. மன்னவா 40 வயதாகிவிட்டது இந்த நாட்டை ஆள பிள்ளை இல்லை. இல்லையா 50 வயதாகிவிட்டது இப்பவும் ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே மன்னவா. ஆமா இந்த வயசு வரைக்குமே ஒரு பிள்ளை இல்ல. சரிதானே இனிமே எந்த வயசுல நமக்கு பிள்ளை இருக்க போகுது நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு நாகக்கண்ணியாகப்பட்டவன் சரிதான் நாகராஜன் இடத்திலே வந்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறாள் நவத்திலே சாதம் போட்டா வாரி உண்ண பிள்ளை இருக்கா இருக்கா இலையிலே சாதம் போட்டா எடுத்து உண்ண ஒரு முதலை இருக்கா அந்த காலத்துல என்ன பிள்ளை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு புழுவா தோணுமா நம்ம புழுவா தோணா நல்லா பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம் மதலை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு மருந்தாக தோணுமா நம்ம மருந்தா தோணுச்சுன்னு சொன்னா குஸ்கா வாங்கி சாப்பிட வேண்டியானே பிரியாணியும் குஸ்கா வாங்கி சாப்பிட ஒன்ன மாதிரி ஆளா நாங்க அப்படியா பிள்ளை இல்லாதவளை பெண்ணுக்கு தானே நீ தானே வாய்க்கு நல்லா இல்லைங்கயா நான் தான் நல்ல சாப்பாட்டுக்கு பிறந்தவன் நாமளாம் என்ன தெரியுமா சங்கரன் கோயில் போவேன் சரி சங்கரன் கோயில போய் முதல் இறங்கின உடனே கரெக்டா 1 மணிக்கு போய் சுல்தான் ஹோட்டல்ல போய் 1.5 பிளேட் பிரியாணி சாப்பிடுவேன் கரெக்ட் அப்படிதான் சாப்பிடணும் அவன் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டு நீ ஏப்பம் போட்டு ஒரு மணி நேரம் கழிச்ச உடனே ஒரு முட்டை போண்டாவும் டீயும் குடிப்பேன் முட்டை போண்டாவும் டீ வயத்தை இப்ப கொஞ்சம் கூட குறைய விடுறது கிடையாது வயதை குறைய விடக்கூடாது குறைய விட்ட அன்னைக்கு குடிய கெடுத்துரும் அதனால சாப்பாட்டை வந்து கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடணும் அப்பதான் அந்த உடம்புல சேரும் வேற என்ன உனக்கு கவலை இருக்க போகுது நம்ம கவலையே இல்லையா ஆனையும் புஷ்காவும் சாப்பிட்டனா ஆமா அவன் என்ன பண்ணாலும் கவலை இருக்குன்னு சொல்லி அழுவாங்க சரிதானே ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாரம் 5 மணிக்கு எஞ்சி டீ கடை 2 டீயை குடிச்சிட்டு சரி அதனால பக்கத்துல உள்ள ஆட்கள் கிட்ட அண்ணாச்சி என்ன எனக்கு பிள்ளை இல்ல எனக்கு குழந்தை இல்ல எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு கண்ணீர் வடிச்சோம்னா என்ன செய்வான் நாரி மூஞ்சில துப்பிடுவான் பிறகு நல்ல வேலை சொல்லி அழுவுத நான் ஆனா பிறந்த ஆம்பளை மனசுல வச்சு நீட்டிக்கிட்டு இருக்கேன் மனசுல வச்சு நீட்டிக்கிட்டு இருக்கியா கூட 2 பக்கம் வாங்கி போடு சுண்ணாம்பு வாங்கி தரேன் சாப்பிட்டு நாளைக்கு சுண்ணாம்பாவது அடிச்சு விடலாம் கூட 4 செவர் அடிக்கலாம் நிறுத்தினா அப்போ இந்த நாகக்கண்ணி பெண்குடியாளாகப்பட்டவள் ஆமையா நாகராஜனிடத்திலே இன்னும் என்ன சொல்லுகிறாளையா எப்படி ஐயா என்ன பிறந்தா மனசு வந்து தனனை தன்னை தன்னோ தன்னை தன்னா தானை தன்னை தன்னா தானை தந்தனை போ தானை தன்னா தனனை தன்னா பாடி வாரா